Blessed be the Lord God, for he has visited and redeemed his people. கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, Christ came when all things were growing old. He made them new. Saint Augustine, காலம் நிறைவுற்ற போது கிறிஸ்து வந்தார், அவர் அனைத்தையும் புதுப்பித்தார். படைக்கப்பட்ட உலகமானது இயேசுவினுடைய பிறப்பினால் புதுப்பிக்கப்பட்டது. பழமைகள் கழிய புதுமை புலர ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மனிதனுடைய அடிமைத்தனத்தை ஒழித்து அழித்து இறைவனுடைய அருளை அனைவருக்கும் தருவதற்கு தயாரானது. ஆகவே ஆண்டவரை நாடி தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இறை அருள் இறை ஆசீர் கிடைக்கிறது. பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேருக்கு அருள் செய்தாய். அந்த காலத்தில் சாதாரண கூலி வேலை செய்பவர்கள், இவர்களுக்கு பேர் பண்டே. யாரு வேலை வாங்குறாங்களோ மேலதிகாரிகள் ஆண்டே என்று அவர்களுக்கு பொருள். அவர்கள் மேலிருந்து அவர்களை வேலை வாங்கி கொண்டிருப்பவர்கள். அந்த காலத்தில் எப்படி அடிமைகள் இருந்தார்களோ அது போன்று அவர்களுக்கு, இந்த அடிமைகளுக்கும் பரிந்து வந்து பரமானந்தம் மிக சிறந்த மகிழ்ச்சியை அருள் செய்தாய். அதைத்தான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவானது இருளில் இருப்போருக்கு பேரொளி உதித்தது, மரண பய நிழலில் இருப்பவர்களுக்கு அந்த நம்பிக்கை துளிரை கொடுத்தது, சாவின் தலைகளில் இருப்பவர்களுக்கு அது உயிர்ப்போம் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை கிறிஸ்துவின் பிறப்பு, மெசியாவின் வருகை அளிக்கிறது என்பது வேதம் கூறுகின்ற கருத்து. In him human history and indeed all creation are set forth and transcendentally fulfilled. அனைத்து படைப்புகளும் காலம் கடந்த சரிதையை நிறைவேறச் செய்தது. அவரில் மனித சமுதாய வரலாறு தொடங்குகிறது. The new beginning, புதிய உதயம், புதிய ஆரம்பம். லூக்கா 1:79 He guides our feet into the way of peace. நம்முடைய கால்களை அமைதியின் வழியில் நடக்கச் செய்கிறார். ஆக பிறக்கக்கூடிய மெசியாவுக்கு பல வகையான பெயர்கள் சூட்டப்படுகின்றன. அதில் ஒன்று பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அமைதியின் இளவரசர் என்று அவருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பட்டம். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது கிறிஸ்து பிறப்பு விழாவை நெருங்கி வந்து விட்டோம். இன்று இரவு நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். கண் விழித்து மாலையிலே ஒரு பரிகார ஆராதனை முயற்சியாக செய்து திருப்பலி ஒப்பு கொடுத்து ஒரு இறுதி கட்ட தயாரிப்பாக, அவர் விரும்புவது நம் உள்ளங்களை தான். அதை இன்னும் ஆழமாக நாம் உணர்தல் வேண்டும். எவ்வளவு மிகப்பெரிய படாடோபமாக நம்முடைய கோவில்களையோ அல்லது இல்லங்களையோ இறைவனுக்கு உகந்தது இதைவிட நம்முடைய உள்ளம் என்பதை கருத்தில் கொள்வோம். கட்டாஞ்சாவடி ரோடு ஓரத்தில் இருக்கிற கோவில், வெளியில ரோட்டில் ஓரமா ஒரு பெரிய குடில் சொடித்து கொண்டு இருக்கிறார்கள். போறவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு சரி, போக்குவரத்துக்கு இடையூறாக இல்லாமல் இருந்தால் சரி. ஆலயத்துக்கு முன்னால் ரோட்டில் அதை கடந்து செல்பவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்பது ஒரு எண்ணம். சரி,
கடந்து செல்பவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இறைவனுடைய அருள் ஆசீர் கிடைக்க வேண்டும். எல்லாம் சரி. அந்த ஜோடனை செய்பவர்கள், இவ்வளவு பல விதமான ஏற்பாடுகள் செய்பவர்கள், அவர்களுடைய ஆன்மீக தயாரிப்பை கேட்டு பாருங்கள். பெரிய கேள்விமாறு. முழுமையாக திருப்பலியில் பங்கேற்பதோ, பாவசங்கீர்த்தனம் செய்து நன்மை வாங்குவதோ, எது தேவையோ, எது முக்கியமோ, ஆன்மீக தேவையோ, அதில் நாம் முனைப்பாக இருக்கிறோமா? சோடிப்பது, அந்த கேரல்ஸ் ரவுண்ட் செல்வது, இவைகளெல்லாம் இன்னும் ஆழ்ந்த அர்த்தத்தை கொண்டு வர வேண்டும், கிறிஸ்துவை கொண்டு வர வேண்டும். இந்த கேரல்ஸ் ரவுண்ட் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் சினிமா பாடலில் கேரல்ஸ் பாடுவது, இயேசு பிறப்பின் பாடல்களை பாடுவது. மற்ற பங்குகளிலே கிடையாது. கிராமத்து பங்குகளிலே, பாரம்பரிய பங்குகளாக இருந்தால் கிறிஸ்மஸ் பஜனை என்று சொல்லுவார்கள். விடியற் காலையிலே ஒரு கிறிஸ்மஸ் பாடல்களை, இயேசு பிறப்பின் எதிர்பார்ப்பின் பாடல்களை பூபால ராகத்தில் கட்டி, பூபால ராகம் என்றால் காலையில் பாட வேண்டிய ராகம், அதில் கட்டி பாடி வருவார்கள். மக்களை எழுப்பி கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். எல்லோரும் திருப்பலியில் பங்கேற்ற பிறகு செல்வார்கள். பஜனைக்காரர்களுடைய வேலை மக்களை தூயில் எழுப்பி அவர்களோடு சேர்ந்து எல்லாரும் கும்பலாக கோவிலுக்கு வருவார்கள். இன்னும் பழம்பெரும் கிராம பங்குகளில் நடந்து வருகிறது. நம்ம பாண்டிச்சேரியில தான் இந்த கிறிஸ்மஸ் பாட்டை சினிமா டவுன்ல கட்டி பாடுற ஒரு நாகரிகம். அது எப்படி தான் வந்துச்சோ தெரியும். அவை எது தேவையோ, நம்முடைய வழிபாட்டு பாடல்கள் அல்லது இதற்கென்று கிறிஸ்மஸ் பஜன்ஸ், கிறிஸ்மஸ் கேரல்ஸ் என்று பாரம்பரிய பாடல்கள், அதி உன்னத பாடல்கள், எவ்வளவு இனிமையான பாடல்கள் இருக்கின்றது. அவைகளை கற்றுக்கொண்டு பாட வேண்டும். அது கற்றுக்கொள்வதற்கெல்லாம் சிரமம். இது சுலபமா கேட்டுக்கிறோம். ஆகவே அந்த பாடல்களை பாடும் பொழுது கிறிஸ்து மையமாக இருப்பாரா? இல்லை. கவனத்துக்கும் எண்ணத்துக்கும் வருகிறதோ அதில் தான் கவனம் செல்லுமே தவிர கிறிஸ்துவை நோக்கி அல்ல. ஆகவேதான் திருவழிபாடு மிக மிக கண்டிப்பாக, இந்த திருவழிபாட்டு பாடல்கள் அனைத்தும் பக்தியை எழுப்பக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஒரு CD ஒன்று வந்திருக்குது. அதில் நல்ல பாடல்கள் ஏதோ தேர்ந்தெடுக்கலாமே என்று நான் பார்த்த பொழுது எல்லாம் குத்துப்பாட்டு டான்ஸ். கிறிஸ்மஸ் பாட்டு, குத்துப்பாட்டு, பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடுது. ஆகவே நாமும் அந்த நாட்டு நடப்புக்கு தகுந்தாற்போல் இழுத்து செல்லப்படக்கூடாது. நமக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு, நமக்கென்று ஒரு வாழ்வு உண்டு, அதை கடைபிடித்தல் வேண்டும். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இந்த பல வகையான சோடைத்தனங்களிலிருந்து நம்மை விழித்து எழச் செய்து வெளிவர வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். முழந்தாள் இருப்போம். Lord, you have been gracious and merciful towards your people. Fill me with your Holy Spirit that I may bear witness to the joy of the gospel to those around me. Guide our feet into the way of peace. ஆண்டவரே, என்னாலும் உம் மக்களை இரக்கமுடனும் தயவுடனும் காத்து வருகின்றீர். உம் பரிசுத்த ஆவியால் எம்மை நிரப்பி எம்மை சுற்றியுள்ளோருக்கு நற்செய்தியின் மகிழ்வை எடுத்துரைப்பேனாக. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினால் எங்களுடைய துன்பத் துயரங்கள் மறைந்து கரைந்து குறைந்து உம்முடைய ஒளி அருள் பெருகுவதாக. விண்ணிலே இறைவனுக்கு மகிமை, மண்ணிலே நல்மனதோருக்கு அமைதி சமாதானம் என்று பாடியது போல எங்களுக்கு வேண்டிய நல் மனதை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.